நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா கொடத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 394வது வீடியோ. இன்றைக்கி இந்த ஸ்ரீமத் பாகவத்தின் 6வது நாள் கதையை பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6வது நாள் கதைன்னா நான் திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் ஐ ஹவ் டு ரிமைண்ட் தி வியூவர்ஸ், இது ஆர்டராக கிடையாது, பிட்டாக தான் எடுக்கும் ஸ்டோரியை நம்ம அதில். ஏன்னா என்ன தான் உரைநடையை படித்தாலும் அந்த உரைநடைய வார்த்தைகள் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தா பக்கத்து 3 பக்கத்துக்கு டிஸ்கிரிப்ஷனே போகிறது. பகவான் கிருஷ்ணனுடைய இதெல்லாம் சொல்லும்போது லீலா வினோதங்கள் பின்னாடி தான் வரப்போகுது, 10வது சாப்டருக்கு அப்புறமா தான் வரப்போகுது. பட் முதல் இதுலேயே புக்கிலேயே முதல் பாகத்திலேயே நடுவில் இவர் புத்தரை சொல்கிறார், மைத்ரேயை சொல்கிறார், சூத மகரிஷி சொல்கிறான்னு மாதிரி நிறைய இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து பக்கத்து கிட்டத்தட்ட 5-6 பக்கம் அப்படி போகிறது. ஸோ அதெல்லாம் பேச முடியாது நம்மளால். சரி, நம்ம வந்து ஸ்டோரி தான் எடுத்துகிட்டு நான் நல்லா அதை திருப்பியும் நேயர்களுக்கு நான் வந்து ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி பேசக்கூடிய ஸ்டோரி வந்து இந்த மைத்ரேயரும் விதுரரும் பேசுகிறார். இது வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கும் சொல்ல முடியாது, எப்போ நடந்தும் சொல்ல முடியாது, இது மாதிரி மாறி மாறி வருது. இதில் மைத்ரேயர் விதுரர் பேசும்போது எனக்கு வந்து பரமாத்மாவுடைய இது வந்து சொல்லுங்க, நிறைய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சொல்கிறார். முன்னாடி அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் சொல்லப்படுறது. இது எப்படி வந்து இந்த இவெல்லாம் ஜெய விஜயா சாபத்தினால பூமியில் வந்து ஹிரண்யன் ஹிரண்யாட்சன், ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவிக்கிரமன், இந்த மாதிரி பிறக்கிறாவா. யார்? ஜெய விஜயா வைகுண்டத்தினுடைய காவல்காராவா, துவாரபாலகா. பெருமாள் கோவில்லாம் போனால் 2 சைடு துவாரபாலகா இருப்பாள். இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு சமயம் பிரம்மா வந்து பிரஜாபதி உற்பத்திக்காக நிறைய விஷயங்களை செய்கிறார். அவர் நினச்சது ஒன்று, நடக்குது ஒன்று. இந்த தக்ஷ பிரஜாபதியை வாழாமல் கிட்டத்தட்ட 10 பிரஜாபதியை உண்டாக்கி பிரஜைகளை காப்பாற்ற சொல்லி அனுப்பிச்சிடுறார். தக்ஷ பிரஜாபதி நிறைய கல்யாணம் பண்ண அப்படின்னா நிறைய குழந்தையெல்லாம் அவருக்கு வருது. 13 நிறைய பொண்கள் பிறக்குது அவனுக்கு. அதில் 13 பொண்ணை தர்மருக்கு 3 பேர் இருக்கு. அப்புறமா வந்து தர்மர் ஒரு பிரஜாபதி அவர் கொடுக்குறார், கர்தமர் கொடுக்குறார். அதே மாதிரி காஷ்யப மகரிஷி, காஷ்யபர் மரிஷி இவெல்லாம் வந்து பிரம்மாவெல்லாம் தோற்றப்படப்பட்டவர். இந்த காஷ்யப மகரிஷிக்கு 13 பொண்ணை தர்றார் தட்ச பிரஜாபதி. அந்த 13 பொண்ணில் தான் ஒருத்தி வந்து திதி. அதித்தியில் திதி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கோப சுபாவம் உடையவோ. அவளை வந்து கட்டவளாக டிஸ்கிரைப் பண்ணுறா. நல்லவு தான். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர், சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற மாதிரி அவள் அதுக்காக படைக்கப்பட்டா திதி. அதிதி வந்து ரொம்ப காம் லேடி. அவள் 2 அக்கா தங்க தான், எல்லாம் வந்து தக்ஷ பிரஜாபதியோட குழந்தைகள் தான். இருந்தாலும் இவருடைய பிஹேவியர் பேட்டர்ன் மாறுபடுறது, அதுதான் வருது. இப்போ மைத்ரேய விதுரர் பேசும்போது இது எப்படி நடந்ததுலாம் சொல்லுங்க, எப்படி வராக அவதாரம் ஏற்பட்டதுன்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார், ஒரு சமயம் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள், பிரம்மா நினச்ச உடனே 4 குழந்தைகள் வந்துடுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் புஷ்கன்னு ரொம்ப அழகாக கோமரத்தை கட்டி வந்து நிற்கிறது. வந்து ஏன்னா நீங்கள் உங்களெல்லாம் பிரஜாபதி உற்பத்திக்காக இது பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்போலேருந்து ட்ரெயினப் ஆனோம், இது பண்ணணும், இந்த பிராமணன் கொண்ட கடமையில் பிரம்மாவோட பிள்ளைகள் ஆச்சு. இதெல்லாம் பண்ணும்போது அவள் சொல்கிறா, எனக்கு பிரஜாபதி உற்பத்தியில் இங்கே வேண்டாம், எனக்கு ஆத்ம ஞானம் தேடணும், நாங்கள் வைகுண்டத்துக்கு போகிறோம் கிளம்பிடுது. இந்த பிறந்த குழந்தைகள் உடனடியாக வளர்ந்துருது 5 வயசு. அப்போ அவனு தன்னுடைய யோக பலத்தினால் என்ன பண்ணுறான்னா, எப்பயுமே 5 வயசு இருக்க மாதிரி வரம் வாங்கிட்டாவா. அவள் தான் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் 4 பேர். அவள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் 4 பேர். 4 பேர் ஒரே மாதிரி இருக்கா. அவள் வந்து கிருஷ்ண பக்தியில் திளைச்சுவா, விஷ்ணு பக்தியில். அவள் நேரம் வைகுண்டத்துக்கு போகிறா. பிரம்மா கூட்டே கேர், டோன்ட் கேர் மாஸ்டர்ட்டு போயிட்டா. போய் அங்கே போய் வைகுண்டத்துக்கு உள்ளே போகிற இவ காவல்காரா தடுக்கிறா. அவள் எங்களை தடுக்க போச்சா போயின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். மகாவிஷ்ணு ஓடி வராரு, மகாலட்சுமி பின்னாடி வர ஓடி வந்து வாசல் வந்து இவன் சமைச்சிடறாங்க. நோ வி ஆல்ரெடி கர்ஸ்ட் ஹிம் அப்படின்ட்டா. என்ன பண்ண கர்ஸ்ன்னா, நீ பூமியில் போய் பிறக்கணும், நீங்கள் இனிமேல் இங்கே யார் வந்தது கூட தெரியாமல் உங்களுக்கு இது மாதிரி பண்ணுறீங்கள. சின்ன குழந்தைகள் 5 வயசு குழந்தை இம்மா சொல்லும்போது அவன் மன்னிப்பு கேட்குறா, என்ன செய்யுது. அப்போ மகாவிஷ்ணுவோட ரெக்கமெண்டேஷனில் அங்கே நடக்கிறது ஒரு டிஸ்கஷன்.
நீங்கள் எப்படி இது பண்ணுவான்னு சொல்லும்போது 7 ஜென்மம் எடுத்து மகாவிஷ்ணுவோட ஃப்ரெண்ட்லி, அதாவது தாசனாக வரையில 3 ஜென்மத்தில் விரோதியாக இருந்து வந்துடுறாள் சீக்கிரம். ஸோ வி வாண்ட் டு கம் பேக் டு வைகுண்டம், விரோதியாகவே இருந்துடுறோம் ஆகுன்றாவ. அவள் தான் ஹிரண்யன் இரண்யாட்சன். அடுத்தது ராவணன் கும்பகர்ணன். 3ஆவது செட்டு சிசுபாலன் தந்த விக்ரமன். இப்போ மாதிரி பார்க்குறாவ. இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த காரியத்தை மைத்ரேயர் கேட்குறாரு. பதிலில் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த ஹிரண்யநாட்சி எப்படி பிறந்தா, திதிக்கு பிறந்தான்னு வருது. ஏன்னா திதியோட கர்ப்பத்தை தான் நாகங்கள்லாம் பிறந்தது. நிறைய பேர் வந்து இந்த அசுரர்கள்லாம் பிறந்து திதிக்கு தான். தேவேந்திர சூரிய இவெல்லாம் வந்து அதித்திக்கு பிறக்கிறா. அவள் வந்து ரொம்ப தபஸ்வி. அவள் பயோபிரதம்லாம் இருந்தவோ அதித்தி அக்காதுங்க தான். ஆனால் அவளுக்கு இந்த காம்பினேஷன் சில பேர் பார்க்கலாம், டடா படம் பண்ணிட்டு தப்பு அவள் மேலே இருக்கும். ஆற்றுக்கு விசிட் போடுவோட்டப்பான்னு அப்புறம் சாரின்னு ஒன்று சொல்லுவாள். அந்த மாதிரி கேசுவாள். ஸோ இப்போ வந்து சொல்கிறேன், நிறைய முன்னாடி பண்ணிட்டு பிராமணத்து முறை எனக்கு குழந்தை வேணாமா, எல்லோரும் எனக்கு கேலி பண்ணுறாளே, நீங்கள் குழந்தை கொடுங்கன்ற. இந்த நேரத்தில் காசிப்பர் வந்து தபஸ் பண்ணிட்டு சந்தியாவதனம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. சாயந்தர வேளையில் சுவாமி பகவான் ஸ்மரணில் இருக்கும்போது ஐ வாண்ட் டு ஜாயின் வித் யூன்ற அகால நேரம். பெட்ரூமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறது அந்த இரவு நேரத்தில் போனோம். பகல் வேலையில் போகக்கூடாது, சாயந்தரம் அந்தி சாயிட வேலை பண்ணக்கூடாது. அது வந்து அந்தி சாயிட வந்து அசுரர்களோட நேரம். நற்காரியங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இந்த கர்ப்பதானெல்லாம் வச்சுக்கூடாது அந்த நேரத்தில். இவ வந்து சொல்கிறா, இல்லை எனக்கு மன்மதம் வந்து என்ன இது பண்ணுறான், எப்படி யானை வந்து இந்த ரசாடி வாழை பார்த்து இந்த இதை பார்த்து எப்படி அலையுமோ அந்த மாதிரி நான் அலையிறேன், எனக்கு ஐ வாண்ட் ஜாயின் வித் உடனடியான்ற. அப்போ அவர் சொல்கிறா, இல்லைம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணா பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக. இல்லை என் விறகு ஆபத்து தாக்க முடியல, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, ஹவு வில் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த சிஸ்டர்ஸ் அப்படிலாம் கேட்கும்போது சரி அப்போ சொல்கிறார், உன்னோட விதியை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவரை வேறு இது எடுத்துட்டு அவரோட கூடி இணையிறார் வேறு ரூபமாக. அந்த நேரம் வந்து அந்த சத்யா வேலை. அப்போ பிறக்கிறது தான் ஹிரண்யாட்சன். அசுர இதெல்லாம் பிறக்கிறது அப்போ தான் அவளுக்கு. அப்புறமா சொல்கிறா, அப்போ வந்து என்ன நடக்கும் சொல்லுங்க, பசங்க பராக்கிரமாக வரணுன்றா. அதெல்லாம் பராக்கிரமாக வருவான். கடைசியில் வந்து அவள் வந்து மகாவிஷ்ணுவால் கொல்லப்படுவான்னு இருக்கு. நீ 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 எடுத்து சூஸ் பண்ண இந்த முகூர்த்த நேரம் அப்படி ஆயிடுத்துன்றார் அவர். அப்பேற்பட்ட மகரிஷி, காசி மகரிஷி பல ரிஷிகள் இதில் வந்து சப்த ரிஷிகள்லேயே அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, காஷிப, ஆங்கீரச, கௌதமன் இருக்குது. இது வந்து முதல் கல்பத்தில் இருந்தவா. அதான் காஷிபர்த்தர் வர்றாரு. இந்த மாதிரி சொல்லும்போது என்ன செய்ய முடியும்னு கேட்குறா அவர். ஒன்றும் செய்ய முடியாது, இதுதான் சரி. பிராமணனால சாப்பிடக்கூடாது, என் பசங்க வந்து மகாவிஷ்ணுவால் சாப்பிட்டா செத்து போனால் பரவாயில்ல, செத்து போகிற வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்றான். சரி தட் வில் பி சாங்ஷன்றார். சரி காசிபாய் வரம் கொடுத்துட்றார், இப்போ போயிடுறா. அதுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன், 2 பேருக்கு பேச்சு எல்லாம் நடக்கிறது. அவளை பொறுத்த வரைக்கும் அவள் என்ன நிறைவேறிடுத்து. பிறந்தது யார், ஹிரண்யாட்சன். 2 பேருமே அந்த ஹிரண்யன்ற நம்ம ஹிரண்யாட்சன் தான் இவனுடைய இப்போ என்ன பிரகலாதனுடைய அப்பா, அந்த ஹிரண்ய கசபுன்னுவா. இந்த ஹிரண்யன்றவன் என்ன செய்கிறான்னா வேதங்களெல்லாம் ஒழிச்சு எடுத்துட்டு, அதாவது வேதன்ற மறைப்பொருள் அது ஓலைச்சு ஒடியாட காமிச்சிருப்பா, அதோட அபகரிச்சுட்டு பூமியில் தண்ணியில் வச்சுருவாங்க போய். அந்த நேரத்தில் பூமிக்கு அடியில் போய் தோண்டிக்கு போகிறதுக்கு ஆள் வேணும்னா வராக ரூபம் தான் போக முடியும்னு சொல்லி மகாவிஷ்ணு வராக ரூபமாக எடுத்து அவனை கொல்றான்னு வருது. சரி இப்படி நடக்கிறது இந்த கதையை. சரி மைத்ரேயர்கிட்ட மைத்ரேயர் விதிரர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படின்ட்டு. இது என்ன இங்கே கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், இந்த இவ இப்போ பிறக்கிறாள். அதுக்கு வந்து இந்த சனகர், சனந்தர, சனாதன, சரத்குமார் இந்த 4 பேர் தான் காரணம். இப்போ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் தான் இவ வந்து உத்தரவிட இது பண்ணார். ஏன்னா இளைஞனாக இருக்கிற தட்சிணாமூர்த்தி இவ 4 ரிஷிகளை வந்து வேஷாராவில் காமிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இதுவே இருக்குது. பாடல் என்ன வேணா இருக்கட்டும். பாகவத புராணம் தான் அத்தாரிட்டி. அதில் என்ன சொல்லிருக்குன்னா ஆல்வேஸ் வைய சோல்டுன்னு சொல்லிருக்க. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இவ எப்பயுமே 5 வயசு தான். அவள் பாலகனாக தான் பார்ப்பேன். கூகுளில் போட்டு பாருங்கள் படத்தை, அழகாக ஒரு வைக்கிபீடியா போட்டால் வந்துடும். அழகாக தாமரைப்பூ வச்சுட்டு கோமணம் கட்டின்னு அழகாக நிற்கும். 5 குழந்தைகளும் அழகாக அப்படியே தூக்கி கொஞ்சம் முத்தமிடுற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைகள்லாம்.
இது ஒன்று பார்த்த கூட இஸ்கான் போஸ்டரில் பார்க்கலாம். இஸ்கானில் ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னாலும் சில போஸ்டர்ஸ்லாம் அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அப்படியே கிருஷ்ணர் வந்து இந்த இந்த ராசக்கிரீடை தனியாக கிருஷ்ணர் நந்தவனத்தில் பிருந்தாவனத்தில் இருக்கிறது, ராதையோடு இருக்கிறது, கிருஷ்ணர் பலராமர் மாடுகளை மேய்க்கிறது, இந்த படங்கள்லாம் வந்து சச் பியூட்டிஃபுல் ஆர்ட். எல்லாம் ஃபாரின் ஆர்டிஸ்ட் போட்டிருக்கான். அதாவது அந்த உடம்பில் வந்து சாதாரணமாக மொத்தைய பிங்க் ப்ளூயிஷ் கலர்லாம் போடலவா, நாடி நரம்பெல்லாம் தெரியும். அப்படியே அவ்வளோ இந்த காது மடல்லாம் பிங்கிஷாக தெரியும். அந்த மாதிரி போட்ட ஆர்டிஸ்ட் வாழலாம். ஸோ அது இஸ்கான் போஸ்டர்ஸ்க்கெல்லாம் அது கோடி நமஸ்காரம் பண்ணோம். பகவான் வந்து தத்ரூபமாக பிடிச்சு காமிச்சிருக்காவ. ஸோ அதுலேயே அந்த இஸ்கான் போட்ட படத்துலேயே வந்து பிருத்துன்னு ஒரு மகாராஜா வரான். இந்த பிருத்து யாருன்னு கேட்டால் பகவானுடைய 24 அவதாரத்தில் ஒன்று பிருத்து. அந்த பூமியில் ஆண்ட மகாவிஷ்ணு சுரூபியாக இருந்தவன் பிருத்து மகாராஜா. அந்த பிருத்து மகாராஜா வந்து இவகிட்ட வணங்கி பகவானை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அதில் பிருத்து வந்து மண்டியிட்டு இந்த சனத்குமார் 4 பேரை கோத்தி வச்சு அவளை வணங்குற மாதிரியெல்லாம் இஸ்கான் போஸ்டர் தான் இருக்குது. கதையில் அப்படி தான் வருது. பார்த்தாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய பாகவத சிறுவன்மணிகள் யார் இந்த சனத்குமாரர்கள். கம்மிங் டு தக்ஷனுடைய இதுக்கு வரும்போது தக்ஷனுடைய பெண்கள் தான் வாழலாம். காஷ்மீரோட பொண்டாட்டிகள்லாம் தக்ஷன் கல்யாணம் பண்ணி கொடுத்து 13 பெண்கள். அதில் ஒரு சில நேம் சொல்லுவான். தித்தி அதித்தி இது வரும். கத்ரு வினதைன்னு வரும். கத்ரு வந்து சர்ப்பங்களுக்கெல்லாம் தாய், வினதை வந்து கருடனுக்கும் அருணனுக்கும் அம்மா. அந்த மாதிரி வருது. ஸோ அந்த செட்டாக வரும்வா. ஸோ ஒத்தி வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ், ஒத்தி பாசிட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதில் எல்லாமே காஷ்மீரோட பொண்டாட்டி தான். அதனால தான் பரமாச்சாரியா சொல்கிறாரு, ஒருத்தர் கோத்திரமே தெரியல, பிராமணான்னு தெரியும், கோத்திரமே தெரியல, கோத்திரம் தெரியாது காஷ்மீர கோத்திரம்னு சொல்லிடலாம். சூத்திரம் தெரியல, சூத்திரம் வந்து ஆஷ்வலாயன சூத்திரம், நான் ரிக்வேதம். கோத்திரம் வந்து உதத்திய கோத்திரம் வந்து. ஸோ ஆபசம்ம சூத்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த தர்பையெல்லாம் அப்படி முடிச்சு போடுறது, எப்படி கூர்ச்சா வைக்கிறது மாறும் வாழகம். ஆபசம்பத்துக்கும் ஆஷ்வலாயனத்துக்கும் அது மாதிரி சூத்திரம் தெரியாதவளுக்கு போதாயன சூத்திரமும், கோத்திரம் தெரியாதவளுக்கு காஷ்யப கோத்திரம்னு சொல்லியிருக்கு. இப்போ எனிபடி இந்த வியூவர்ஸில் யாராவது காஷ்யப கோத்திரமாக இருந்தால் அவளுக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் எதை சொல்லியிருக்குன்னா, காஷியில் போய் 3 இரவு தங்கணும்னு சொல்லியிருக்கு. காஷிக்கு போகிறவா 3 பேர் தான் சொல்லியிருக்கு. 3 கோத்திரக்கார. காஷ்யப கோத்திரம் ஒன்று, கௌண்டின்ய கோத்திரம் ஒன்று, கௌஷிக கோத்திரம் ஒன்று. இவாளுக்கு ரிஷி வாக்கியத்தில் தான் சொல்லியிருக்குன்னா, அங்கே போனால் தான் அவளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும். 3 இரவு தங்கணும், 3 நாள் கங்கையில் நீராடணும், விஸ்வநாதருக்கு 3 நாள் அபிஷேகம் பண்ணவா. 3 இரவு தங்கிட்டு வந்தால் அவளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், இப்போ கும்பமேளா நடக்கிறது பிரச்சனையாக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க தயவுசெய்து. ஏன்னா திஸ் ரைட் டைம் டு கோ. கஷ்டம்தான், கூட்டமாக இருக்கும், ஃப்ளைட்லாம் போடுறோம், எதுக்கு மிச்சத்துக்கெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுல எதுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து நம்ம ரிஷி வாக்கியத்தில் சொல்லியிருக்கு, புராணத்துலேயும் இப்படி தான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த திதி அதிதி, இந்த திதி அதித்தியில் சொல்லும்போது அதித்தி ஒரு சில நேரத்தில் சார் திதியின் ஒரு இதில் நல்லவனாக இருக்கா. இந்திரன் வந்து இவளுக்கு பிறந்துடுறான். யாருக்கு? அதித்திக்கு. திதிக்கு அது மாதிரி எல்லா ஆசிரியர் கணக்கெல்லாம் பிறந்திருக்கு. ஹிரண்யாட்செல்லாம் பிறந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேவேந்திரனை கொல்லக்கூடிய பையன் வரணும், குழந்தை பிறக்கணும்னா காட்சிப்பேட்டை கேட்குறாங்க. இது வருது பாகவத்தில், பின்னாடி வருது. நான் முன்னாடி சொல்லிடுறேன் அந்த கதையை. ஏன்னா அதித்தி அதித்தி பேசும்போது சொல்ல வேண்டியது. அப்போ வந்து அதை சாங்ஷன் பண்ணுறாரு. தேவேந்திரனால் கொல்ல முடியும் தெரியாது எனக்கு, உனக்கு அவன் வெல்லக்கூடிய பையன் பிறப்பான் அவனுக்குன்றார். இது தேவேந்திரன் காதில் விழுந்துடுது. சரி, சித்திக்கு வந்து பணிபடையெல்லாம் செய்யறான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 9 மாதம் கர்ப்பிணி, கை காலெலாம் பிடிச்சி விட்றான், எல்லாம் பண்ணுறான். ஆச்சரியமா இந்த குழந்தை நல்லவனாக இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிறாவோ. அவனுக்கு அகைன் ஸ்வாமி பண்ணுவான்னு செய்வா. சரி, புத்தி மாறுறது அவளுக்கு. கரெக்டாக ஒரு நாள் பாத்ரூம் போயிட்டு வந்து காலெல்லாமா உள்ள மட்டும் டக்குன்னு தன்னை குறுக்கிண்டு அந்த அந்த கரெக்டான அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணல இல்லையா, பிராமண ஸ்திரீ, அவன் உடம்புல போந்துடுறான், கர்ப்பத்துக்கு போயிடுறான். போய் அந்த சிசுவை ஒட்ட போகிறான். குழந்தையெல்லாம் அழகுது. அந்த அந்த உள்ள கர்ப்பம் தெரிச்சிருக்கா இல்லையா, அந்த குழந்தை அழகுது. அண்ணா விட்டுருங்கன்றது. அப்படி முடியாது சொல்லி வஜ்ராயுத்தாலும் உள்ளே பழகிறான். அந்த குழந்தைய 7 துண்டாக பிறந்துடுறான்.
அந்த 7 திருப்பி 7 பிளக்கிறான். தேவேந்திரன் சாதாரண இல்லை. 7 7 49 பேர் அவள் தான் மருத்துக்கள்னு வர பின்னாடி. ஆனால் காசிபரை வரம் கொடுத்துருக்காரு, அதனால ஆயுஷோட இருப்பாண்டு படி இதை வெட்டிட்டானே. அப்போ என்ன ஆகுதுன்னா அவளுக்கு கர்ப்பம் இதாகி குழந்தை 49 குழந்தை வெளில வந்துடுது. ஒரு குழந்தைய பதில் 49 வந்துடுது உள்ள. அப்போ என்ன செய்கிறான்னா வேறு வழி இல்லாமல் அவன் வந்து இந்திரனோட சேர்ந்துடுறான் எல்லாருமே. இந்த 49 குழந்தையும் இந்திரன் he thought he will be against him. ஹீன்றது அந்த ஹீன்றதுக்கு டே ஆகிடுது. சரிண்ணா, இந்த மருத்துக்கள் சொல்லக்கூடியது அவள் 49 7 7 துண்டா போட்டு அந்த கர்ப்பம், இன்னும் அது 7 துண்டா போட்டு 49 பேர் அவள் தான் மருத்துக்கள். பின்னாடி வர போகிறது கதையில் வரும் அது. சரி, இன்னைக்கு சொல்லிடுறேன். அந்த திதின்ற கேரக்டர் எடுக்கும்போது இந்த மாதிரி பாவம் அவள் நல்லபடியாக ஆனால் கூட இவன் கெடுத்துட்டான். அது அதிதியோட புள்ள தேவேந்திரன். சூரியன் வெள்ளம் வந்து தேவர்கள்லாம் அவளுக்கு பிறந்துட்டான். இப்போ அவள் பண்ணுறதெல்லாம் வந்து ரைட்டான சமாச்சாரம் சொல்ல முடியாது. கிருஷ்ணனையே பாகவத்தினுடைய ஹீரோ கிருஷ்ணன் தான். அவர் எத்தனை அக்கறம் பண்ணுறாரு பின்னாடி. என்ன சொல்கிறாருன்னா பூமியின் பாரத்தை குறைக்கிறேன்றார். பூமியின் பாரத்தை குறைக்கிறதுக்காக குருக்ஷேத்திரத்தில் எத்தனை அக்ஷகுணி சேனைகளை சாவடிச்சிட்டா. பாவங்கள் தானே, என்னென்னா பாவம் தான். அது தேவனாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, தப்பு தானே. அதனால தான் காந்தாரி தப்பிச்சா. என் குழந்தைகள் மச்சத்து பார்த்தா உன் வம்சமே பொண்ணோட அழியட்டோன்ட்டான். அதனால தான் வந்து இந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் எல்லோரும் அந்த கோரப்புல்லை வெட்டிட்டு சாப்பிட்றேன் எல்லாருமே. ஸோ இங்கே கமிங் டு திஸ், இன்னைக்கு டாபிக்கு அந்த திதி அதிதியில் அதிதி வந்து எப்படி ஹிரண்யாக்ஷன் எப்படி பிறந்தான், அந்த ஹிரண்யனை எப்படி வராக ரூபப்படுத்த இவர் கொன்று அந்த பூமியை காப்பாற்றுறாரு. சரி, அது படங்கள்லாம் வித்தியாசம் போட்டுப்பான். பூமியில் போகிறான் பாருங்க. மேபி ட்ரிப்ட் தியரி ஆஃப் கான்டினென்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு இதெல்லாம் வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்கள், அது குளோப் எடுத்து பாருங்கள். அது ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இணைஞ்சிடும். அந்த கேப் அப்படியே இருக்கும். சரி, பிச்சின்னு பேப்பரை அப்பளாத்தை உடச்சி போட்ட மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். ஸோ சில போட சொல்கிறார், ஆஸ்திரேலியாவில் வந்து தமிழ் பேசுகிறவா இருக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்காரு அப்படின்னா இங்கேருந்து அந்த கண்டம் வந்து கொஞ்சம் இன்ச்சு நகர்ந்து போயிடுது. தட் இஸ் கால்ட் ட்ரிப்ட் தியரி ஆஃப் கான்டினென்ட்ஸ்ன்ற. ஸோ அந்த மாதிரி போகும்போது இவர்கள் மேலே நிறுத்தினார் வராக ரூபம் அடுத்தவர் தன்னுடைய பல்லுனால். அந்த பல் பட்ட இடம் தான் வந்து இந்த நாமக்கட்டியெல்லாம் வருதுன்னு சொல்லப்படுறது. வராக ரூபம் ஸ்வேத வராக கல்பம் பெறும். மமோ பார்த்த சமஸ்த துரித ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தம் சுபஸ்வபரிதாத்திய பிரம்மணக தித்தீய வராத்தே ஸ்வேத வராக கல்பே வெள்ளை பன்றி தரம். இதில் திருவடிந்தையில் பச்சை பன்றியாக போட்டுருப்பான். வெள்ளை பன்றி ஸ்வேத வராக கல்பம் பெறுது. வைவஸ்வத மன்மந்திரம் வந்து வைவஸ்வத மன்மந்திரம். இது என்ன மன்மந்திரம், என்ன கல்பம் தெரியணும். பீயிங் ஏ ஹிந்துஸ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் சனாதன் தர்மா வி ஷுட் நோ என்ன கல்பம். அது ஸ்வேத வராக கல்பம், வைவஸ்வத மன்மந்திரம். இது கோபால் லாங்கர் பீரியட் அது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பியூட்டிஃபுல்லாக அந்த காலத்தை சங்கல்பத்திலே சொல்லிட்டாங்க. நம்ம வந்து தயவு செய்து பீயிங் எ ஹிந்து ட்ரை டு ரீட் த பஞ்சாங்கம் நித்திய படி பார்க்கறது நல்லது. அவர் அமைச்சிருக்கு அந்த எல்லாருக்குமே. ஏன்னா திதி அன்றைக்கி என்ன திதி பார்க்கணும், திதி வாரம் இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை சிறவாரம், சனிவாரம்னு இது மாதிரி சொல்லி தரீங்க பரவாயில்ல. சனிவாரம் சொல்லக்கூடாது, ஸ்திரவாரம். திதி இன்றைக்கி என்ன திதி சொல்லணும், அது வாரம், திதி வாரம். நட்சத்திரம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் சொல்லணும். யோகம் கரணம் இருக்குது. சித்த யோகம் அமிர்த யோகம் அந்த யோகம் இல்லை, தனி இருக்குது. இத்தனை யோகம் 27 யோகம் இருக்குது, 11 கரணங்கள் இருக்குது. ஸோ மாறுபடுறது. ஸோ திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இதான் பஞ்சாங்கம். அங்கத்தை தினம் ஒருத்தர் சொன்னால ஆயுஷு கூட சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ டெய்லி நான் கொடுக்குற பஞ்சாங்கத்தை படிங்க. திதி அன்றைக்கி என்ன திதி, வாரம் என்ன நாள், நட்சத்திரம் திதி வார நட்சத்திரம், யோகம் கரணம். உதாரணமாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எடுத்தால
சனிக்கிழமை. இன்றைக்கி என்ன சுக்லபட்சம். அப்புறம் வந்து ஹேமந்த் ருத்து, அதெல்லாம் வேண்டாம். பட்சம் சுக்லபட்சம். அது வந்து துவாதசி திதி இன்னைக்கு. நட்சத்திரம் வந்து மிருகசீர நட்சத்திரம் 7:52 வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது. திருவாதிரை யோகம் வைத்திருத்தி நாம யோக வனிஜை கரணம் வந்து வனிஜை வைத்திருத்தி நாம யோகம். இதை சொல்லிட்டால நம்ம இப்படி இப்படி படிக்கிறதை விட நம்ம அம்மா மாத்த சமஸ்தை சொல்லிட்டான்னு அது அழகாக வரும். அந்த ஆர்டர் முழிக்கக்கூடாது. நம்ம அன்றைக்கி இன்னும் வாரம் தெரியணும், நட்சத்திரம் தெரியணும், திதி தெரியணும், யோகம் தெரியணும், கரணம் தெரியணும். ஸோ இது சொன்னால் வந்து நமக்கு ஆயுசு கூட சொல்லியிருக்கு. அதை சொல்லுங்க. ஸோ இது ஸ்வேத வராக கல்பம் நடக்கிறது. இந்த வராக கல்பத்தில் தான் வந்து அந்த ஹிரண்யனை சுவாமியை வந்து வதம் பண்ணார் வருது. அவன் எதனால் வதம் பண்ணா? அவள் தான் ஜெய விஜயாத இப்படி பிறந்திருக்கா. யாரோட சாபத்தினால? இவனால சனத்குமார சாபத்தினால அந்த மாதிரி பிறந்து 3 ஜென்மத்தில் மேலே போய் சேர்றான்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி பாகவத புராணத்தில் இந்த கதையை பார்த்துருக்கோம். இதோடு நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபீட்பேக்கும் சொல்லுங்க.